திரு ராம்கி, தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து திரு அண்ணாமலை நீக்கப்பட்டாலும் பாஜகவுடைய அரசியல் திரு அண்ணாமலையை சுற்றி தான் இன்னமும் நடந்துட்டே தான் இருக்கா? அதனுடைய வெளிப்பாடுகள் தானே இந்த காட்சிகள். அண்ணாமலை ஒரு துருப்பு சீட்டு தான். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலை எதிர்கொள்வதில் ஒரு பாஜக ஒரு வித்தியாசமான அப்ரோச் தான் எடுத்திருக்காங்க. அவங்க அதிமுகவுடன் கூட்டணிக்கு இறங்கி வந்தார்கள். இங்கேருந்து உள்துறை அமைச்சர் அவரே இங்கே பண்ணார். அதுபோல் திமுகவை எதிர்கொள்வதில் கொஞ்சம் ஒரு சாஃப்டான அப்ரோச் தான் கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா கடுமையான தாக்குதல் திமுக இருந்தால் கூட ஒரு சாஃப்டான அப்ரோச் இருக்காங்க. இது எப்படின்னா நீங்கள் இப்போ இன்றைக்கி சமீபத்தில் திரு நயனா நாகேந்திரனுடைய பேட்டி பார்த்தேன். முதல்வருடைய வெளிநாடு விசிட் பற்றி எங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னாரு. இதே சென்ற முறை முதல்வர் போன போது அண்ணாமலை எதிர்கொண்ட விதம் அதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். அப்புறம் ரெண்டாவது டிஜிபி நியமனம் பற்றி ஊடகங்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அதை பொறுத்திருந்தால் பார்த்து தான் கருத்து சொல்லுவோம் அப்படிங்கிற. ஸோ இந்த ஒரு சாஃப்ட் அப்ரோச், ஒரு மாற்றம் தமிழக பாஜக தலைமையில் ஒரு மாற்றம் இருக்குது. இதே அண்ணாமலை இருந்தால் வேறு விதமாக எதிர்கொள்வார். இன்ஃபேக்ட் நீங்கள் அண்ணாமலை போய் நயனார் வந்தபோது கூட அவர் அப்பவும் ஒரு ப்ரெஸ் மீட் என்ன சொன்னார்னா, அண்ணாமலை புயலாக இருப்பார், நான் தென்றலாக இருப்பேன்லாம் சொன்னார். இப்போ இன்றைக்கி புயல் கரையை கடந்து விட்டதா என்னன்னு தெரியல. ஆனால் நீங்கள் இந்த அப்ரோச்சில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. அதனால சொன்னேன், நீங்கள் முதல் இந்த தலைவர்களை மாற்றுவதிலேயே இது இப்படித்தான் நடந்துக்கணும், 2020 வரைக்கும் இப்படி தான் இருக்குங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் மத்திய பாஜக தலைமை அணுகிறத தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது இப்போ நீங்கள் அண்ணாமலை என்ன செய்வார் அப்படின்னா வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் தான். ஆக்சுவலாக அவர் பதவி, அதாவது அண்ணாமலை தமிழக தலைவராக நீடிக்கும் வரை அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஒரு ஜெல் ஆகாதுங்கிறது எல்லாரும் வெளிப்படையாக பேசின விஷயம். அதனால நீக்கியாச்சு. இப்போ நீக்கினதுக்கு அப்புறம் அதுக்கான பலன் கிடைச்சது இல்லை. நீங்கள் இப்போ எடப்பாடி ஒரு சுற்றுப்பயணம் போகும்போது அங்கே பாஜக தொண்டர்கள் வரவேற்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த கூட்டணி நெருங்கி வந்திருக்கு. திரு ஜெயக்குமார் ரொம்ப செல்லமா திரு நயனா நாகேந்திரன் கண்ணத்துல அளவுக்கு. ஆமா, இங்க ரெண்டு விஷயம். ஒன்று அமித்ஷா அவர்கள் கூட்டணி அறிவிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, பாஜக பலமா இருக்குது, அதிமுக தான் பலவீனமா இருக்குது, ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்குனாதான் பலமா இருக்கலாம் சொன்னாங்க. இன்னைக்கு அப்படியே ரிவர்ஸ் சினரியா தான். பாஜக பலவீனமா இருக்கு, தமிழக பாஜக பலவீனமா இருக்கனால டெல்லியில ஒரு மீட்டிங் போட்டு அதுல அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, கட்சிக்குள்ள நிறைய உட்பூசல் வந்துருச்சு, நீங்க கோஷ்டி பூசல் இல்லாம ஒன்று செயல்படணும் அங்க சொல்றாரு. அப்ப இன்றைய சூழல்ல என்ன சினரியோனா, அதிமுக பலமா இருக்குது, பாஜக பலவீனமா தெரியுது. சோ இப்படி ஒரு மாறு. இரண்டாவது, நீங்க அண்ணாமலை பத்தி பேசும்போது அண்ணாமலை மேல யாருக்கு கோபம் திரும்ப திரும்ப சொல்லுமா, அமித்ஷாவுக்கு கோபமா அப்படிலாம் இல்லை. அண்ணாமலை மேல யாரு கோபமா இருக்குன்னா எடப்பாடி தான் கோபம். ஏன்னா அவர் தான் பப்ளிக்கா பொதுக்கூட்ட மேடையில் பிரச்சாரம் போது அதிமுக தலைமை தினகரன் கோர்னு சொன்னார். ஸோ அண்ணாமலை மீது எடப்பாடி வேற யாருக்கும் கோபம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ எடப்பாடி அவருடைய பேர் அவர் சொல்றது எனக்கு இந்த விஷயங்கள்ல எனக்கு எந்த முரண்பாடு இல்லை, நான் யாரையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறதுங்கிறத வெளிப்படையாக அறிவிக்கிறார் அண்ணாமலை. அவ்வளவுதான் வழியா. மற்றபடி வேறு இன்னும் ஒரு புதிய செய்திகளை அண்ணாமலை சொல்ல. ஆனா அவர் சொல்லும் முன்னாடி என்ன பிரஸ் மீட்ல என்ன சொன்னார்னா, தலைமை எடுத்த முடிவு கூட்டணி பத்தி அதில் நான் கலந்து கொள்ளவில்லை, என்ன மாதிரியான விஷயங்கள் டிமாண்ட் பேசினாங்களோ எனக்கு தெரியாதுன்னு. ஆனா தலைமை கட்டுப்பட்டு இயங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இல்ல கட்டுப்படலன்னு இப்ப நினைக்கிறாங்கல்ல. இல்ல கட்டுப்படலான்னு அவங்களும் நினைக்கலாம். இவருமே கட்டுப்பாட்டில் அவர் பேசின விஷயங்கள் அவர் அமைதியாகலாம் இல்லை. பல தலைவர் பதவி நீக்கப்பட்ட பிறகு அங்கங்க பிரஸ் மீட் பேசினாரு, நெருடலான விஷயங்களையும் சொன்னார். அதிமுக பாஜக கூட்டணிக்கு நெருடலான பல விஷயங்களையும் வெளிப்படையாக சொன்னார், கூட்டணி ஆட்சியெல்லாம் சொன்னார். அதெல்லாமே தலைமையை ரசிக்காம இருக்கலாம், முரண்பாடுகள் இருக்குது. இல்ல கூட்டணி திரு அண்ணாமலைனால கெட்டு போயிடுமோன்னு பாஜக தலைமை யோசிக்கிறாங்களா? அந்த பதற்றத்தின் வெளிப்பாடு தான் இந்த கூட்டம். நிச்சயமா யோசிக்கிறாங்க. அந்த பதட்டம் அமித்ஷா அவர்கள் கூட்டணி அறிவித்த காலத்துல இருந்தே இருக்குது. இவர் பேச்சுகள் கண்டிப்பாக அதுல ஜெல் ஆகாதுங்கிறது தான் நிறைய மேடைகள்ல பேசியிருக்காங்க. அது கண்டிப்பா அப்படிதான் இருக்கு. ஆனா அண்ணாமலை தவிர்த்து விட்டு பார்த்தா நீங்க என்ன, பாஜகவுடைய முகமாக நயினார் மோகன் ஒரு என்ன இருந்தாலும் அவர் ஒரு அதிமுக முகம் தான். இப்ப நீங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாஜக ஒரு பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்ங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஒரு மாற்றத்துக்கான கிட்டத்தட்ட அண்ணாமலைக்கு ஒரு வலு ஒன்று இருக்கு, ஒரு வலிமையான. அவருக்கு முன்னாடி ஒரு இமேஜ் ஒன்று, எப்படிப்பட்ட இமேஜ்னா ஒரு மூப்பனாரோட இமேஜ். 96 ஒரு காங்கிரஸ்காரராக இருந்தாலும் அவர் வெளில வரும்போது அவர் மேல ஒரு மக்கள் நம்பிக்கை, ஒரு மாற்று சக்தியா இருப்பாரு. திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் மாற்று சக்தியாக ஒரு நம்பிக்கை. இப்போ விஜயகாந்த் வரும்போதும் ஒரு நம்பிக்கை இருந்து திமுக அதிமுக மாற்றா இருப்பான். அது போன்ற ஒரு மாற்று இமேஜ் அண்ணாமலை கிட்ட இருக்கு. அது வேற எந்த பாஜக தலைவர்களும் இல்லை. மற்ற பாஜக தலைவர்களுக்கு RSS பின்னணி இருக்கும், இப்ப நயினா அதிமுக பின்னணி இருக்கும். பட் அண்ணாமலைக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. சோ அதுதான் பல யுகங்களை கிளப்புது. ஒருவேளை தணிக்கை சாரம் போறோம், இமேஜை வச்சு என்ன பண்றது? அந்த கட்சிக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேணுமா? அண்ணாமலைங்கிற அந்த இமேஜை வச்சு கட்சி மட்டும் வளர்ந்துட்டே இருந்தா போதும். எஸ், அந்த இமேஜ் அண்ணாமலைக்கு கை கொடுக்கிறது.
பாஜகவுக்கும் டு சர்டன் எக்ஸ்டென்ட் கை கொடுக்குது. ஆனால் அது ஓட்டா மாறும், இந்த அரசியல் சூழலில் மாற்றத்தை ஏற்படுத்துமா? 96ல் மாற்றத்தை ஏற்படுத்தினது, 2006ல் விஜயகாந்த் மாற்றத்தை ஏற்படுத்தின ஓரளவு 8% வாக்குகள். இன்னைக்கு அந்த இடத்துல பண்ண முடியுமானா, அண்ணாமலைங்கிற மாற்று சக்தியா இருந்தாலும் அவருக்கு போட்டியா விஜய் ஒருத்தர் இருக்காரு, சீமான் ஒருத்தர் இருக்காரு. சோ அதனால அண்ணாமலை மட்டும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற இடத்துக்கு பாஜக வந்துருச்சு. கலை யதார்த்தம். ஆனா பாஜக வந்துருச்சு, அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நிச்சயமா இருக்கு. அண்ணாமலையை நீங்க முன்னிறுத்தும் போது ஒரு மாற்று சக்தியாக பாஜக அறியப்படும். நீங்க நயினா நாகேந்திரனை முன்னிறுத்தும் போது அது இன்னொரு அதிமுகவுடைய இன்னொரு சக்தியாக தான் அறியப்படும். அப்படிதான் இருக்கும். பட் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு பெரிய இது இருக்கு. ஆனா இப்ப இல்ல, இப்ப அண்ணாமலை செயல்பாடுகள் தான் ரொம்ப கவனிக்க. இப்ப ஒரு திருமணத்திற்காக நான் வந்து கலந்து கொள்வதா அப்படி சொல்லும் போது அவர் வந்து இதுவரைக்கும் பேசிட்டு வந்த விஷயங்கள் என்ன, தலைமை கட்டுப்பட்டு செய்வேங்கிறார். இப்ப நிஜமாவே தலைமை கட்டுப்பட்டு இருந்தா அவர் இறங்கி களத்துல இறங்கி பாஜக அதிமுக கூட்டணிக்காக பணியாற்றி இருக்கணும். அவர் பிரஸ் மீட்ல பேசுறதை வச்சு பார்க்கும்போது அவருக்கு அதிருப்தி இருப்பது வெளிப்படையா தெரியுது. இதை எப்படி சரிகட்ட போறார்கள் தெரியல. ஆனா அண்ணாமலைக்கு ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது. அது வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய அளவுல கை கொடுக்கக்கூடிய இமேஜ் தான். அவர் வெளியில போனாலும் சரி, இல்ல அமைதியாக உள்ள கட்சிக்குள்ளே இருந்து எனக்கு கூட்டணியில எனக்கு விருப்பம் இல்ல, இந்த கூட்டணி எனக்கு மேல ஒரு அதிருப்தி இருக்குன்னு சொல்லி அமைதியாக இருந்தால் கூட அது பெரிய மாற்றங்களை, தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப அண்ணாமலைக்கு அழைப்பு விடுத்தார்களா இல்ல அழைப்பு விடுத்து இவர் போகலையாங்கிறது நமக்கு தெரியல. அண்ணாமலையை இப்படி பாஜக தலைமை கையாள்வதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும் இனிமே? அது வந்து எப்படின்னா, அது பாஜக தலைமையை பொறுத்தவரைக்கும் இது நல்ல ஸ்ட்ராட்டஜிக் மூவ் தான் ஆக்சுவலாக. ஏன்னா இவர் இருக்கும்போது ஒரு சர்ச்சைகள் வருது, இவர் அதிமுகவும் எதிர்கொள்கிறார், திமுக எதிர்கொள்ளும் போது ஒரு பரபரப்பு வருது. அவங்கள பொறுத்தவரைக்கும் நமக்கான காலம் வந்து 2026க்கு அப்புறம் தான். ஸோ அதனால அது வரைக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சூழலை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் தலைமை மாற்றமே நடந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பேசாமல் பேசிக் கொண்டிருந்தால் அவங்களுக்கு சிக்கல் வரதான் செய்யும். பட் இவர் எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது, இவர் இருப்பாரா இல்ல எந்த அளவுக்கு ஒத்துழைப்பாராங்கிறதெல்லாம் சிக்கல்லாம் இருக்குது. இதை வந்து பாஜக தலைமை வந்து என்ன முடிவெடுக்க போறாங்க நம்ம பார்க்க தான் போறோம். ஆனா வந்து அண்ணாமலை என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா அவர் வந்து 2 முடிவு தான் எடுக்கணும். ஒண்ணு அந்த இடத்துல நகர்ந்துருச்சா? ஆமா, இல்ல அண்ணாமலை என்ன முடிவெடுக்க இப்ப அவர் திரும்ப எல்லாத்தாலும் திடீர்னு பல நிகழ்வுகளை கேன்சல் பண்ணிட்டு டெல்லிக்கு போனவர். அவரு இன்னைக்கு திருமண நிகழ்வு சொல்லி சுட்டி காட்டி நான் வந்து போலன்னு சொல்லும் போது அவர் ஒரு முடிவை நோக்கி நகர்றதா அப்படிதான் நான் பாக்குறேன். ஓகே.